வெல்கம் டு ஆஹா கிச்சன் தமிழ். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற சேப்பங்கிழங்கு வறுவல். எப்படி பண்ணுறப்ப புது விதமாக நம்ம செய்ய போகிறோம். சேப்பங்கிழங்கு 1/2 kg வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக அதை கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியை இருத்துட்டு தோலெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். சரிங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி பியூராக இருக்கும், நீட்டாக இருக்கணும். இதில் ஒரு தோல் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன கழுங்காக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய கழுங்காக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு கழுங்கை 3ஆக நம்ம கட் பண்ணிக்கணும். நிறைய ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணாமல் 3ஆக கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கழுங்கை 3 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் காரம்லாம் போட போகிறோம். என்னென்ன போட போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நம்ம போடலாம். இல்லை கொஞ்சம் கூட வேணுன்னா 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டு 1.25 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்குங்க, சால்ட்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு சோயா மாவு, அது ஒரு 1/2 ஸ்பூன். இது மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்க மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா குலுக்கணுங்க. கை வச்சு அதை பரட்டக்கூடாது. நல்லா நம்ம 4 பக்கமும் பாத்திரத்தை திருப்பி திருப்பி குலுக்கிடணும். கை வச்சா காரம்லாம் நம்ம கையிலே ஒட்டிடும். அதனால் நல்லா இப்படி குலுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு என்ன பண்ணணும், தயிர் போட போகிறோம். தயிர் 3 ஸ்பூன்ஸ் போட்டுடுறோம். நல்லா கெட்டி தயிர் போடுங்க. தயிர் போட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்க மாட்டீங்க, இப்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம கலக்கலாம். இப்போ ஜென்ட்லாக கலக்கணும். ரொம்ப அழுத்தினா கிழங்கு பிசைஞ்சு உடஞ்சிரும். அதனால் நல்லா மெதுவாக ஜென்ட்லாக கலந்து வச்சிடணும். சரிங்களா? ரொம்பவே இந்த மசாலா ஸ்மெல்லே கலக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யாதவங்க இப்போ உடனே செஞ்சு பாருங்கள் இதை. சரிங்களா? இப்போ நம்ம வானலையே வைக்க போகிறோம். வச்சுட்டு அதில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை செக்கு எண்ணெயோ, அதை ஒரு 4 ஸ்பூன்ஸ் கிட்ட நல்லா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் சோம்பு போட போகிறோம். சோம்பு, சரிங்களா? ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ சோம்பு நல்லா பொரியணுங்க. சோம்பு பொரியாமல் நம்ம கிழங்கு வறுத்தோன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் நல்லா சோம்பு பொரியட்டும். இந்த மாதிரி வெதருக்கு இந்த இப்போ சாப்பிட்றது சேப்பங்கிழங்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பசங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சோம்பு நல்லா இப்போ பொரியுது. நல்லா ஒரு மாதிரி செவந்த பதத்துக்கு வரணும் சோம்பு. சரிங்களா? பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் செவந்துடுச்சு. இப்போ நம்ம பூண்டு பல் ஒரு 6 பல்லு கிட்ட பூண்டு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா தட்டி போட்டால் போகிறோம், அரைக்க வேணாம். அப்புறம் மின்ட் லீஃப் போடுறோம். மின்ட் லீஃப் ஒரு 7-8 லீஃப் கிட்ட போட்டு அது ரொம்ப ஃப்ளேவர், புதினா இல்லைங்களா, அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு பாருங்கள். நல்லா அதை பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சேப்பங்கிழங்கு தொக்கை எடுத்து இதில் உள்ளே போட போகிறோம். போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வரா மாதிரி பரப்பி விட போகிறோம். சரிங்களா? யூஸ்வலாக இந்த வறுவலுக்கெல்லாம் புதினாலாம் போடவே மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சும்மாவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை 1 டைம் நல்லா பரட்டி விட்டுட்டு 1 மினிட்டில் நம்ம இறக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நான் பரட்டி விட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் செவந்த நேரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 மினிட் இது போட்டு 3 மினிட்ஸ்லேயே நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். 1 டைம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் மேலே புதினாவை நம்ம புதினாவும் போடலாம், கொத்தமல்லியும் போடலாம். சரிங்களா? போட்டுட்டு இது வேறு பிளேஸ்க்கு நம்ம மாற்றிடணும். இந்த ஒரு டிஷ்ஷில் நான் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள்,
எவ்வளோ டேஸ்டியான கிழங்கு பாருங்கள், நல்ல உருட்டையாக நல்ல செவந்து இருக்குது. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.